இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவு என்பது எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு தருகிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் நாம் அனைவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் வாய்ந்தவர்கள், பலவித பின்னணிகளை கொண்டவர்கள். இந்த சூழல் பலவிதமான கருத்துக்கள் வெளிவருவதற்கான காரணமாக இருக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது அவருடைய ஒவ்வொருடைய கருத்தும் மற்றவருடைய கருத்தும் முரண்பாட்டை சந்திக்கின்றது. அங்கே உறவு சிக்கல் ஏற்படுகின்றது. அந்த உறவு சிக்கல் பொதுவானது, இயற்கையானது என்பதை நாம் அனைவருமே அடிப்படையில் உணர வேண்டும். நம்மில் வேற்றுமை இருப்பது நாம் அறிந்தது ஒன்றுதான். அனைவருமே ஒரே மாதிரியாக சிந்திக்க முடியாது. அப்படி நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற போது அது உறவு விரிசலுக்கு அடிகோலிடுகின்றது. அதை நாம் எளிதாக விட்டுவிடக்கூடாது. அந்த உறவு விரிசலை சரி செய்ய நாம் அனைவருமே முன்வர வேண்டும். ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விரிசல்களை களைய முற்பட வேண்டும். ஏனென்றால் உறவுதான் வாழ்வின் ஆணிவேர். அத்தகைய உறவுக்கு நமது வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் வாதம். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. உறவில்லாமல் வாழ்வில்லை என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். உறவிலே விரிசல் ஏற்படுகின்ற பொழுது அந்த விரிசலை சரி செய்ய எல்லாவித முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். விரிசலை அதிகப்படுத்துகின்ற செயல்களை நாம் செய்யவே கூடாது என்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் சுட்டி காட்டுகின்றார். எடுத்துக்காட்டாக இன்றைய நற்செய்தியில் இவ்வாறாக கூறுகின்றார்: உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவருக்கு தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்துமே உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கு செவிசாய்க்க அவர்கள் மறுத்தால் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கு செவிசாய்க்க அவர்கள் மறுத்தால் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுவோர் போலவும் இருக்கட்டும். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராவது நமக்கு எதிராக தவறு செய்தால் முதலில் நமக்குள்ளாகவே அதை புரிந்து கொண்டு நம் உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். முதலில் நாம சென்று சீர்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்பிக்கைக்குரியவர்களின் துணை கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல வேண்டும். அதைத்தான் இயேசு தமது சீடர்களுக்கு தம்முடைய வாழ்வில் செய்து காட்டினார். யாரெல்லாம் அவரை மதிக்கவில்லையோ அவர் மதித்தார். அவர் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உறவின் பாலமாக வாழ்ந்து வந்தார். எது எப்படி என்றாலும் உறவை சரி செய்வதில் தாமதிக்க கூடாது என்கிற கருத்து ஆணித்தரமாக வலியுறுத்தப்படுகின்றது. கடவுளும் நாம் தவறுகள் எவ்வளவு செய்தாலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நமக்கு புது வாழ்வை தருவார். அதற்காக தன்னுடைய ஒரே மகனின் உயிரையே பலியாக தந்திருக்கின்றார். கடவுளோடும் சக மனிதர்களோடும் நல்ல உறவோடு வாழக்கூடிய அருளிற்காக மன்றாடுவோம். கடவுள் நாம் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் நம்மோடு உறவை புதுப்பித்துக் கொள்ள விரும்புவது போல நாம் மற்றவர்களோடு உறவோடும் அன்போடும் வாழ அருள் வேண்டுவோம்.